நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் ராணாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம ஸ்ரீ சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் ராணாவுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். இவரை மேல் பிக் பாஸ் ஓவியா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் அவராகவே இருக்காரு அண்ட் யாரை பற்றியும் கவலைப்படலை. யார் இவரை என்ன சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணா கூட இவர் நான் செஞ்சது இதுதான், நான் செய்யாதது இதுதான், இது தப்பு, இது சரின்ட்டு அவர் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்காருன்ட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு என்னதான் பிடிக்காம இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்க எனக்கு ராணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டின்னு கொடுக்கலாம். ஸோ ராணாவை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட் பர்சன் அண்ட் இவரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி பார்ட் 2ல வந்த சரவணனா நடிச்ச சித்தார்த் மாதிரி இருக்காரு. ஸோ உங்களுக்கு இவரு சித்தார்த் மாதிரி இருக்காரா இல்லையான்றதையும் சொல்லுங்க. பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருக்கு, ரொம்ப சைலண்டாவும் இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் நிறைய கிளாஷஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் எதுக்குன்னே தெரியாது. இதுக்கு இல்லையேடா ஒரு எண்டு கார்டு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் கடந்து அவரு நான் வச்ச பாயிண்ட் கரெக்ட் தான், நீ ஏன் தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொன்னாலும் என்னதான் அந்த இடத்துல மரியாதை குறைவா இவர் ஏதாவது பேசியிருந்தாலும் மத்த யாரும் இவர்கிட்ட இது வரைக்கும் சாரி சொல்லி பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். இவரு வாலண்டரியா போயிட்டு ஆமா நான் சொன்னது சாரி தான், சரி நான் பண்ணது சாரி, நான் அப்படி பேசிருக்க கூடாது, இப்படி ஹம்பிளா போயிட்டு இவர் பேசவும் செய்யறாரு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த அளவுக்கு இவர் பிரபலமாகவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை நிறைய பேருக்கு தெரியுது. இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர், தெரி, பைரவா இது போல படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் எஸ்டே சூர்யா அவர்களுடைய இரவி இது போல படங்கள்லயும் இவரு நடிச்சிருக்காரு. இவ்வளவு படங்கள் பண்ணிருக்காரு, அதுவும் முக்கியமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இவர் தான் அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே தெரிய வரல. இவரு சென்னையை சேர்ந்தவர் தான். ஆனா இவங்களுடைய அப்பா கராத்தே சந்துரு அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இருக்கிறவரு. சமீபத்துல கூட இவருடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்தது. அதாவது அவங்களுடைய அப்பாக்கு கிட்டத்தட்ட 5-6 பவுன்சர்ஸ் கூட வர மாதிரி அந்த அளவுக்கு ஐஃபையான குடும்பத்தை சேர்ந்த இவரு எதுக்காக நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவரு சினிமா இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு தேடி அலைஞ்ச சமயத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்து அவங்க அம்மா கிட்டதான் இவர் நிறைய விஷயங்களை ஓபன் அப் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் ஒரு அம்மா பையனே சொல்லலாம். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி நிப்பாரு. அண்ட் இவர் தான் அவங்களுடைய வீட்லயே மூத்த பையன். அண்ட் ஒரு தம்பி ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சியை இவர் பாப்பா தான் கூப்பிடுவாராம். அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்ல இருந்த சாஞ்சனாவை அவர் பாப்பான்னு கூப்பிட்டாரு. ஸோ அந்த பாண்டிங் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆனந்தி பிக் பாஸ் விட்டு போகும்போது நான் இவ்வளோ சீக்கிரத்துல ஒரு பர்சன் கூட க்ளோஸ் ஆக மாட்டேன், ஆனா ராணா கூட நான் பேசின கொஞ்ச நாள்லயே ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரிஜினலாவே ராணாவுடைய கேரக்டரே அதுதாங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் பேசுறாங்களோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய அம்மா கிட்ட இவரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாரு. அப்பா அவரு சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாருன்னா, அம்மா நான் இந்த வயசுலயும் உங்களுக்கு எதுவுமே செய்யல, நான் இப்படியே சுத்திட்டு இருக்கேன், என்னுடைய கெரியர் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்படி இருந்தா எப்படி, நான் கண்டிப்பா எப்போ உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு தெரியல, ஆனா ஒரு நாள் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்பா அவங்களுடைய அம்மா சொல்லுவாங்களாம், அப்பா உனக்கு தேவையானது நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே சம்பாதிச்சு கொடுத்துட்டே தான் இருக்காரு, அதனால நீ உன்னுடைய கனவுகளை நோக்கி ஓடு, கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆளா வருவ அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்பவே பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கராத்தே சந்துரு அவர்கள் அவங்க ஃபேமிலிலாம் பார்த்துக்கிட்டா முன்னோர்கள்லாம் பர்மாவை சேர்ந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய தாத்தா சாக்கு வியாபாரியும் இருந்திருக்காரு. அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் அவங்க அந்த வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில வட சென்னையில தான் இவங்களுடைய குடும்பமே இருந்திருக்கு. அதாவது பட வாய்ப்புகள்லாம் அங்க கிடைக்கும் தான் இவருக்காகவே அங்க போனாங்களாம். இவரு என்னதான் வக்கீலுக்கு படிச்சிருந்தாலுமே அந்த வக்கீல் துறையில இவர் போகிறதுக்கான விருப்பமே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சினிமா துறைக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே இவர் தன்னுடைய முயற்சி மூலமா மேல வரணும், இவர் தான் இவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்றதை விட இவருடைய அப்பா தான் இவரு அப்படின்னு சொல்ல வைக்கணும் தான் ஆசையாம். ஏன்னா அப்பாவுடைய காசுலாம் இவருக்கு தேவையில்லை, இவரே தான் சொந்தமாவே உழைச்சிருக்காரு. என்னதான் அவங்க அப்பா இவருக்கு சம்பாதிச்சு கொடுத்திருந்தாலும் 200 ரூபாய் 250 ரூபாய்க்குலாம் இவர் பவுன்சரா போயிருக்காருங்க. இந்த பவுன்சரா போகும்போது ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும் அண்ட் எவ்வளோ நேரம் நிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க. இவர் பவுன்சரா போறதே உங்களுடைய அம்மாக்கே தெரியாதாம். ஒரு நாள் டிவில ஒரு ஆக்ட்ரஸ்க்கு பவுன்சரா போகும்போது அவங்களோட சிஸ்டர் தான் பார்த்து நம்ம அண்ணன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அம்மா தான் என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா நீ
நீ இது வேலைக்கெல்லாம் போயிருக்க, என்ன இப்படி பண்ற, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்டப்பதான் இல்லம்மா நான் என்னுடைய சொந்த காலில் இருக்கணும், நீங்க வந்து எனக்கு நிறைய பண்றீங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த விஷயத்தையாச்சும் நானே பண்றேன், அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம போனேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட அப்பா ஆர்கியூ பண்ணாராம். அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்களாம். அவங்க அம்மா இவருக்கு ரொம்பவே எமோஷனல் டைப்னே சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இந்த கை உடைஞ்சப்போ சரி, எல்லாரும் சேர்ந்து இவர் அழ வச்சப்போ அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சாம். அப்பா அவங்களுடைய அப்பாவை வந்து ப்ளீஸ் என்னுடைய பையன் எப்படி இருக்கான்னு கேளுங்களேன், அவர் வந்து நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் நான் வந்து மருந்தே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம ஃபோன் பண்ணி டைரக்டா சேனல் கிட்ட கேட்டு பையன் நல்லா தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ட்ரிப்ஸை ஏத்திக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி அளவுக்கு இவங்க வந்து பையனா அந்த அளவுக்கு உயிரை விட்டுருவாங்களாங்க. ஸோ இவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து ஒரு படத்துல ஹீரோவாவே நடிச்சிட்டாரு. இந்த விஷயத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு. அதை சொல்லும் போது முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பாரு, 10 கோடி ரூபாய் வச்சு அவர் வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு பெரிய ஆளு, நமக்குலாம் ஒரு டஃப் கொடுக்குற ஆளா தான் இருப்பாரு, சாதாரணமா எடை போடக்கூடாது அப்படின்னு அவர் என்னதான் கிண்டலா கேலியா சொன்னாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ் இப்போ அவர் ஏத்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது இவர் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 4 வருஷம் பிக் பாஸ்க்குள்ள போகணும்ட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். ஏன்னா 4th சீசன்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் இன்டர்வியூலாம் எடுத்தும் இவர் தான் நான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு ஒரு புக்கெல்லாம் எழுதி அதை வரைஞ்சி ஒட்டி கதவு பின்னெல்லாம் ஒட்டி இருப்பாராம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவும் கேட்பாங்களாம். அந்த சமயத்துல இல்லம்மா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்போ விட்ட வாய்ப்பை சீசன் 8ல பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ சீசன் 8 கண்டிப்பா இவருக்கு ஒரு நல்ல சீசனா அமையும் சொல்லலாம். 2017ல மிஸ் பிசிக் அப்படின்ற ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு இவருக்கு. நிறைய பேஜெண்ட்லாம் கூட இவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மீரா மிதுனும் இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2023ல மொக்க காதல் அப்படின்ற ஆல்பத்தில் யஷிகா ஆனந்த் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் யஷிகா தான் இவங்களுடைய லவ்வர் அப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதாங்க. இவருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுமே பவித்ரா மேலே ஒரு சின்ன காதல் வந்தது. அந்த காதல் இப்போ வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் பவித்ரா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய காதல் தோல்வியிலிருந்து அவங்க மேலே முடியாமல் இருந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அதில் ஏற்பட்ட வலி வேதனைகளாக இருக்கட்டும், அதுதான் காரணம். அதனால தான் அவர் கொடுத்த பூவை கூட இவங்க தூக்கி போட்டு போனாங்க. ஆனால் இவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காதல் அப்படின்னு வந்தா அவங்களுடைய வீட்டுல ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காம். ஏன்னா சமீபத்துல கூட அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, என்னுடைய பையன் வந்து எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா எந்த பொண்ணையும் அவன் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், லவ் வந்தாலும் பரவாயில்ல வரலாலும் பரவாயில்ல தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னசென்ட்டாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் நான் வெஜிடேரியன் ஒரு குறிப்பிட்ட மாசம் அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு உனக்கு என்ன கிடைக்குதோ அதை நீ நல்லா சாப்பிடணும், இது வேணாம் அது வேணாம்னு சொல்லக்கூடாது, அது நீ நல்லா இருக்கணும், நீயா இருக்கணும், அது மட்டும் தான் அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுனாலேயே என்ன தெரியல, அவரா தான் இருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் என்னதான் இவர் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது வைல்ட் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எவிக்ட் ஆயிடுவாருன்னு சொன்னாலும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இவர் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய கேம் பிளே போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இவருடைய கேம் பிளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவர் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.